அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஜனவரியில் பொங்கல் வரப்போகுது, திருநாள் வரப்போகுது. இதையொட்டி தமிழக அரசிடமிருந்து ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ஃபோட்டோலே தம்ப்நெயிலே எல்லாரையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆமாங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்க போகிறது. மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே கிடையாது, எந்த விதமான அப்டேட்டுமே கிடையாது. பொங்கல் பரிசு கிடையாது. நிதி பட்ஜெட் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா சரிவு காரணமாக யாருக்கும் இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடையாதுன்னும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சற்று முன்பு, சில நொடிகளுக்கு முன்பு வந்த ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் 2 மகிழ்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன ஏது அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் 3000, ஓகேங்களா, ரொக்கம் 3000 ப்ளஸ் 21 பொருட்கள், ரேஷன் பொருட்கள் யார் யாருக்கு கிடைக்க போகிறது, எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது, மீதி இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், அவர்களுக்கு எவ்வளவு ரொக்கம் பணம் கிடைக்கும். ஸோ இதை பற்றின தகவலையும் தெளிவாக பார்ப்போம். ஸோ அரசாங்கத்தில் இருந்து, ஓகேங்களா, ஸோ கூட்டுறவுத்துறையிலேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி, அதை பற்றின முழுமையான தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, எப்போது முதல் டோக்கன் வழங்கப்படும், அந்த டோக்கனில் என்ன எழுதியிருக்க வேண்டும், எப்பொழுதிலிருந்து வழங்கப்பட வேண்டும், இது எல்லாமே தெளிவாக பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம வீடியோ அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம்ஸ் அப்டேட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணாகும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது, இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் இல்லையா. ஸோ இந்த ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு இந்த 2025 கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் 3000 ப்ளஸ் ரொக்கம், ஓகேங்களா, 3000 ரொக்க பணமும் 21 பொருட்கள் ரேஷன் பொருட்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, NPHH கார்டுகளுக்கும் AAY கார்டுகளுக்கும் PHH கார்டுகள், இந்த முன்னுரிமை உள்ள கார்டுகளுக்கு மட்டும் இந்த 3000 ரொக்க பணமும் இந்த 21 பொருட்களும் அடங்கிய பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று சற்று முன்பு வெளியாகியிருந்தது. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போது புதுசாக ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க விண்ணப்பிச்சிருக்க அனைவருக்குமே இந்த பொங்கலுக்குள், ஓகேங்களா, பொங்கலுக்குள் ரேஷன் அட்டைகள் வழங்குவதற்காக தீவிரமாக நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது மக்களே. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இன்னொன்று எப்படின்னா, இப்போது ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்க. அது இவர்களுக்கும், இந்த புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிடைக்கும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இதுதான் 2 மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. ஸோ அந்த 21 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, முதல்ல பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு, துணிப்பை, சர்க்கரை, கரும்பு மற்றும் அரசாங்கத்தால் அரசு வழங்கக்கூடிய வேட்டி சேலைகள் இலவசமாக வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 3000 ரொக்க பணமும் 21 பொருட்கள், இந்த 21 பொருட்களும் வேட்டி சேலைகள், ஒரு முழு கரும்பு ஆகிய அனைத்து பொருட்களும் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் இந்த தகவல் பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது முதல் வழங்கப்படுகிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கேள்விக்குறியோட வந்திருக்குது. ஸோ டோக்கன், இதற்கான டோக்கன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய மாவட்டங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டோக்கனில் பார்த்திங்கனாக்க
என்னைக்கு வர வேண்டும், எந்த தேதியில் வர வேண்டும், அதே மாதிரி வீடு வீடாக சென்று ஓகேங்களா. இப்போது ரேஷன் கடை இருக்குன்னா அந்த ரேஷன் கடைகளுக்கு எந்தெந்த அட்டைகள்லாம் வருமோ, எந்தெந்த ஊர்கள்லாம் வருமோ அவங்க எல்லாருமே வீடு வீடுக்கே சென்று டோக்கன் வழங்கப்பட வேண்டும். எந்தெந்த அட்டைகளுக்கு எவ்வளவு ரொக்க பணம் அதில் மென்ஷன் ஆகிருக்க வேண்டும், அதே மாதிரி எந்த நேரத்தில் வர வேண்டும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டும். அதே மாதிரி காலையில் 150 பேருக்கும் மாலையில் 150 பேருக்கும் டோக்கன் வழங்கப்பட வேண்டும், டோக்கன் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு தெரிகிறது. சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 2025ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு, இனிப்பு பொங்கலை தொகுப்பு, சிறப்பாக பொங்கல் தொகுப்பு, பெரும் பொங்கல் தொகுப்பு என 3 வகையான பிரித்து விற்பனை செய்யப்பட உள்ளது என்றதை அரசு தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பண்டிகைகள் என்பது தமிழர்களிடையே வாழ்வியலோடு ஒன்றிய ஒன்றாகும். ஸோ அந்த பண்டிகைகளில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி மகிழ தமிழர் முதல் ஸ்டாலினால் பண்டிகை காலங்களில் பொதுமக்களுக்கு பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். அதன்படி தமிழக முதல்வரின் அறிவுரையின்படி கூட்டுறவுத்துறையின் மூலம் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் பொங்கலுக்கான சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான் நமக்கு. அடுத்ததான் 2025ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு, இனிப்பு பொங்கல் தொகுப்பு, சிறப்பு பொங்கல் தொகுப்பு, பொங்கல் பெரும் பொங்கல் தொகுப்பு என 3 வகையான பிரித்து விற்பனை செய்யப்பட உள்ளது. இனிப்பு பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, பாகு வெல்லம், ஏலக்காய், முந்திரி, ஆவின் நெய், பாசி பருப்பு, உலர் திராட்சை, சிறிய பை உள்ளிட்ட 8 பொருட்கள் 199க்கும், சிறப்பு பொங்கல் தொகுப்பில் மஞ்சள் தூள், சர்க்கரை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உள்ளிட்ட 20 பொருட்களை 499 ரூபாய்க்கும், பெரும் பொங்கல் தொகுப்பில் மஞ்சள் தூள், சர்க்கரை, கூட்டுறவு உப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலை, புளி, தனியா, சோம்பு, ஏலக்காய் உள்ளிட்ட 35 பொருட்கள் 999க்கும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ எல்லாரும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் தொகுப்பில் விலையில்லாமல் நாட்டு சர்க்கரை 500 கிராம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிற முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கே வந்து ஒரு சில ரேஷன் கடைகளை கொடுப்பாங்க, இல்லை ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக கூட ஆகும். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக டோக்கன் வழங்கப்பட வேண்டும். இன்று முதல் அதாவது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டோக்கன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக பொங்கல் தொகுப்பு எல்லாருக்கும் உண்டு. ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுத்துக்கிறது. அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.